செல்லப்பிராணிகளை மையப்படுத்தி தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருக்கு. இதில் மாறுபட்ட ஒரு கதையாக அலங்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. தன்னுடைய மகள் தான் உலகம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் சமமாக வாழ உரிமை உண்டு அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனும் சந்திச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அலங்கு படத்துடைய ஒன்லைன். சக்திவேல் இயக்கி இருக்கக்கூடிய இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வார ரிவ்யூவில் பார்க்கலாம். மலைவாழ் இனத்தை சேர்ந்தவரான தர்மன் கல்லூரிக்கு போய் படித்து முதல் பட்டதாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது. இதுக்காக அவர் கல்லூரிக்கு போகிறாரு. ஆனால் அங்கே கல்லூரியில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இதனால் அவர் கேரளாவுக்கு கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. கேரளாவில் நகராட்சி தலைவராக இருக்கார் செம்பன் வினோத். அங்கே அவளுடைய மகள் தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு வாழ்கிறாரு செம்பன் வினோத். ஆனால் அவருடைய மகளுக்கு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது. இன்னொரு பக்கம் தர்மன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரும் சமமாக வாழ உரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு கோட்பாடில் ரொம்பவே உறுதியாக இருக்காரு. ஸோ தர்மனுக்கும் செம்பன் வினோத்துக்கும் இடையில ஒரு பிரச்சனை வெடிக்குது. அந்த பிரச்சனை எதனால் வருது, இந்த பிரச்சனையோட முடிவு என்ன அப்படிங்கிறது தான் அலங்கு படத்துடைய கதை. தர்மனா நடிச்சிருக்கக்கூடிய அறிமுக நடிகர் குணாநிதி இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாலும் எமோஷனல் காட்சிகளில் இன்னும் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கலாம். அதே போல் இவருக்கு நண்பர்களாக வரக்கூடிய மாஸ்டர் அஜய், காளி வெங்கட் இவங்க எல்லாமே தங்களுடைய வழக்கமான சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த கதாபாத்திரங்களில் ஸ்பெஷல் மென்ஷன் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அம்மாவா நடிச்சிருக்கக்கூடிய ஸ்ரீரேகாவுக்கு தான். ஸோ இந்த படத்தில் சமகால அரசியலை இணைத்து திரைக்கதையாக பேசியிருக்காரு இயக்குனர் சக்திவேல். சமகால அரசியல்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கேரளாவிலிருந்து கொட்டப்படக்கூடிய மனித கழிவுகள், காடுகளில் வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நேரக்கூடிய கொடுமைகள், இவங்களை அரசு அதிகார வர்க்கம் எப்படி நடத்துது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த படம் பேசியிருக்கு. இந்த படத்துடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒருத்தனுக்கு இயற்கையை வழி உருவாக்கி தரும் அப்படின்னு காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாமே கிளாஸாக இருக்குது. இதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகன் முதல் தலைமுறை பட்டதாரியாக உருவாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவார். ஆனால் அவருக்கு பல கொடுமைகள் நடக்கும். அதாவது அவரை நீ செருப்பு போட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காவல்துறை அதிகாரி ஏளனம் செய்வார். அதே மாதிரி அவருடைய சுயமரியாதையை கெடுக்கக்கூடிய விதமாக நடக்கக்கூடிய எல்லா காட்சிகள்லையுமே அவருக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஸோ படிப்பு ஒருத்தருக்கு சுயமரியாதையை தரும் அப்படின்னு உணர்த்தக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாமே படத்தில் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதே போல் நமக்கு ஒருத்தர் உலகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால, அதாவது நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம தான் உரிமையாளர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அலங்கு படத்தில் ரொம்பவே கரெக்டாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேரளா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 2 நிலப்பரப்பில் கதை நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த 2 நிலப்பரப்புமே பெரும்பாலான இடம் எங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னா காடுகளில் தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு பாண்டிகுமார். ஸோ படத்துடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோட ஒன்லைன் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது எமோஷ்னலாக ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான். ஆனால் இந்த எமோஷ்னல் காட்சிகள் அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் இல்லாததுனால ஒரு கட்டத்துக்கு மேலே படம் பார்க்குற நமக்குமே ரொம்ப டயர்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் செகண்ட் ஹாஃப்லேயும் கண்டினியூ ஆகுறது அப்படிங்கிறது படத்துடைய பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபரோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுக்கு ஈக்குவலாக விஎஃப்எக்ஸும் இருந்திருந்தால் விஷுவலாக நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் விஎஃப்எக்ஸ் இந்த படத்தில் சுமாராக இருக்கிறது அடுத்த மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் அலங்கு படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இன்னும் பெட்டராக வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எண்ட் ஆஃப் த மூவியில் நமக்கு கிடைக்குது. ஸோ படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காதது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்கள்.